ஒவ்வொரு மனத்திலும் வெவ்வேறு அச்சம். வார்த்தைகள் வெவ்வேறு என்றாலும் அடிப்படை பயம். இந்த பயத்தை அறவே போக்கி வெற்றிக்கு வழியமைத்து தருபவர் ஸ்ரீ பைரவர். தேவாரத்தில் இந்த பைரவ கோலத்தை பாடியிருப்பவர் திருநாவுக்கரசர். விரித்த பல்கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். இந்த பைரவரை வழிபடுவதால் அச்சம் விலகும், செயல் வலிமை உண்டாகும், துணிச்சல் மிகும், எதிர்ப்புகள் நீங்கும், பகைகள் ஒடுங்கும், தடைகள் முறியும். அவ்வளவு விசேஷமானவர் ஸ்ரீ பைரவர். இப்படி நினைத்ததையெல்லாம் கைகூட வைக்கும் பைரவர் சதுர்கால பைரவர் என்ற பெயருடன் 4 வடிவங்களுடன் அருள் பாலிக்கும் தலம் திருவிசலூர் என்னும் திருவீசநல்லூர். கும்பகோணத்தின் அருகே உள்ளது இந்த தலம். சிவயோகநாதர் என்ற பெயருடன் சிவபெருமானும் சௌந்தரநாயகியாக அம்பிகையும் அருள் பாலிக்கும் இந்த தலத்தில் சனீஸ்வரரின் குருவாக இருப்பவர் ஸ்ரீ பைரவர். அதனால் சனிதோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது இந்த திருவீசநல்லூர். விசேஷமாக ஆராதிக்கப்படுபவர் சதுர்கால பைரவர்தான். வரிசையாக 4 பைரவ மூர்த்திகளை தரிசிக்கிறோம். இந்த பெருமானுக்குத்தான் அஷ்டமிதோறும் விசேஷமாக நடக்கிறது ஹோமங்களும் ஆராதனைகளும். மூங்கில் தட்டுகளில் மலர்கள், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, ஹோம திரவியங்கள் என்று காண்கிறோம். சதுர்கால பைரவர் சந்நிதியின் முன்பு நடைபெறும் இந்த வேள்வியை திரண்டிருந்து தரிசிக்கிறார்கள் பக்தர்கள். பக்தர்கள் அளிக்கும் மலர்கள் உட்பட அனைத்தும் பைரவருக்காக சமர்ப்பணமாகின்றன. இந்த பைரவரை வழிபடுவதால் எதிர்பார்ப்புகள் கைகூடும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வில்வம் மற்றும் அரளிப்பூக்களால் அர்ச்சியுங்கள். வறுமை விலகும். வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் 108 1 நாணயத்தால் அர்ச்சித்து அந்த காசை பணப்பெட்டியில் வைத்து பூஜியுங்கள். செல்வம் பெருகும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 11 நெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி அர்ச்சித்து வழிபட்டால் விரைவில் நல்ல இல்வாழ்வு அமையும். இந்த நம்பிக்கையுடன் பைரவரின் திருவடிகளை பற்றிக் கொள்வோம். நம் வாழ்வும் சிறக்கும்.